மீன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தனா யாரும் தப்பிக்க மொத மீன் சங்கீதா பிடிச்சிட்டாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் சரியான மீன் வேட்டை தான் இன்னைக்கு. ஆமா இங்க பாரு. ஓய் எவ்வளவு பெரிய பெரிய மீன் எல்லாம் சொரின்னு கிடக்குங்க. இரு இரு பாத்து புடி. பொறுமை முடியுமா? இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய மீன் பிடிச்சிருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நாங்க 4 பேருமே கிளம்பியாச்சு. எங்களுக்கு முன்னாடி அப்பா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே போயிட்டாரு. ஆமா நாங்க மீன் பிடிக்க தான் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில போறோம். சரி நம்ம எங்கம்மா போறோம்? மீன் பிடிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து அப்பா பிடிச்சிட்டு வந்தாரு. இன்னொரு இடம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து வச்சிருக்காரா மீன் பிடிக்கிறது. எப்பயுமே மீன் பிடிச்சாருன்னா எங்களுக்கு கூப்பிடுவாரு, மீன் இருக்கு பிடிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாலியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் பிடிச்சி சாப்பிட்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆத்து மீன் அதை விட வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கும், செம்ம ஜாலியா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா மீன் குட்டை ஒண்ணு பார்த்து வச்சிருக்காரு. அதை போய் இறச்சி மீன் பிடிக்க போறோம். சீக்கிரமா வாங்க. நம்ம தாத்தா வாகமா மீன் பிடிச்சி வருது. நம்ம போய் பிடிக்கலாம். நம்ம சீக்கிரமா பிடிச்சிக்கலாம். சரிம்மா அவரே வந்து முன்னாடி போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். ஆயுதத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சோ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்றோம். வண்டி ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா பேபி? தெரியலையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா வச்சிங்க அடுக்கிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இல்லைன்னா நடந்து போலாம் வாங்க. நடந்து போலாமா? அதை பிடிச்சிக்க பேபி. இல்லைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மீன் பிடிக்கிறதுக்கு டப்பா போட்டு உயிரோட விரல் மீன்லாம் இருந்ததுன்னா உயிரோட எடுத்துட்டு வரலாம். டப்பா எடுத்துட்டு வரோம். ஆயம் வந்தாங்களா அதை பார்த்து ஆயம் வந்தாங்களா நம்ம சீக்கிரமா போயிடலாம். ஆயா வந்தாங்கன்னா நம்மள கண்டுபிடிக்கிட்டு நம்ம சீக்கிரமா போயிடலான்றாரு இவரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆத்துக்கு வந்தாச்சு. இங்க வா ஜெஸ்டா, இப்படி போனோம். இப்படி போணும் வா. பாதம் நல்லா ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிருக்காங்க. போய் வர மாதிரி என்னடா இது வழி? வழி வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சு போறீங்களா இல்ல நீங்க வழி உருவாக்குறீங்களா? இல்ல சங்கீதா, இதுதான் வழியே. முள்ளு வளர்ந்துருது. ஏன் எல்லாரும் நடக்காதனால வந்து பாத்தீங்கன்னா முள்ளு வளர்ந்து வழி போதார் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க இதுலதான் நாங்க பூந்து போயிட்டு இருக்கோம் மீன் பிடிக்க. ஆத்துக்கு போறோம். ஆத்து உள்ள இறங்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆத்த போய் கண்டுபிடிப்போம். எங்க ஊர் ஆத்த காணோம். மயில் கத்துது பாரு. மயில் தான் கத்துது. குள்ளா குள்ளான்னு கத்துது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆத்துக்குள்ள வரோம். நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். சங்கீதாவும் மாமாவும் பின்னாடி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வழி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முள்ளு செடி வந்து அடைஞ்சிச்சு. முள்ளு நானெல்லாம் வழியே இல்லாம ஆயிடுச்சு. தாண்டி வந்துட்டு நாங்களும் இங்கதான் மீன் பிடிக்க போறோம். எப்பயுமே நம்ம மீன் பிடிக்கிற இடம் யாருக்குமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா தான் மீன் பிடிப்போம். ஏன்னா இருக்கிற இடமே தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்பா மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. இந்த தண்ணி இங்க இருக்கு, இது வந்து வத்தனா மீன் இருக்கும் சொல்லிட்டு ஒரு ஸ்பாட் பார்த்து வச்சுக்கிறாரு. இங்க ஒரு டைம் நாங்க மீன் பிடிச்சோம். இப்ப அதே குட்டையில வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போறோம். அருவாலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன் தெரியுமா? இப்பதான் நம்ம குட்டையை உருவாக்க போறோம். குட்டையை கண்டுபிடிக்கணும் அதானா? ஆமா, பார்த்து தான் போகணும். இந்த புதருக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு. இந்த புதரெல்லாம் சரி பண்ணிட்டு தண்ணி அடிச்சு மீன் பிடிக்க போறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியால தான் நம்ம மீன் பிடிக்க போறோம். தண்ணி இருக்கிற அடையாளமே தெரியல. ஓகே சரி பண்ணுமா? ஓகே, எல்லாத்தையும் அறுத்தாதான் நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அப்படிதானே? எம்மா ஹைட் வளர்ந்துருக்கு. இது நாணல் கிடைக்குது. இது வந்து தக்க கோரை நாணல்னா இதுதான் நாணல். கோரெல்லாம் அழகா பூ பூத்துட்டு கோரை கொடின்னு சொல்லிட்டு இந்த கோரை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நம்ம மீன் பிடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொடி இருக்குது, அதான் வரமாட்டது. இழுத்து இழுத்து வழி ரெடி பண்றாரு. கால் பார்த்தே
அத்தை வேற வழியில வந்துட்டாங்க. வழி அது வழி இருக்க, தண்ணி இறைக்கிறதுக்கு பாதை வேணுமா, அதனால ரெடி பண்றோம். இங்க பாருங்க எவ்வளோ தூரம் இந்த தக்கை அது அப்பா ஃபுல்லாக இப்போ ரெடி பண்ணணும். ஆமா அங்க ஒரு குட்டா இருக்குதா, தண்ணி கொஞ்சம் தான் இருக்குது அத்தை. ஆனா இப்ப நம்ம கிளீன் பண்ணி இறக்கிறதுக்கு வழி இல்லாததுனால இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ இதனாலதான் யாருமே மீன் பிடிக்கிறது இல்லைங்க. புரியுதா, மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வேலை இருக்கு. ஸோ அதனாலதான் தெரிய மாட்டேங்குது யாருக்கும் மீன் இருக்கிறது எப்படா இதுல பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. கொஞ்ச நேரம் அதை சரி பண்ணோன்னா எல்லாம் ரெடி ஆயிடும். ஓகே, இதுல ஒரே எக்ஸைட்மெண்ட்டா இருக்குது. எவ்வளோ மீன் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இந்த குட்டையை தான் நம்ம இறக்க போகிறோம். இப்போ தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் காட்டுறோம். மீன் இருக்குதே, மீன் சத்தம் தான் கேட்குதே. இதுக்குள்ளே தான் மீனே இருக்குது. வழி ரெடி பண்ணிட்டீங்க அப்பா? ஜெஷிதா அங்கே இருக்காரு. சங்கீதா இப்போ தான் மீன் பிடிக்க இறங்குறாரு குட்டையில். அதை வாங்கு. தண்ணிக்குள்ள வந்துட்டேன். சில்லுன்னு தண்ணி. ஆமாம், நல்லா ஜில்லுன்னு இருக்குது தண்ணி. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துருந்தா ஈஸியாக இருந்திருக்கும் சங்கீதா. மயில் கட்டிட்டு போறான். மயில் தான் நிறையா இருக்குமே ஆற்றுல. வேற லெவலில் இன்னைக்கு மீன் பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிச்சிட்டேன். அழகாக குட்டையை வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த கோரெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் அறுத்து போட்டு இங்கே பாருங்க நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கணும். தண்ணி இறைச்சாதான் மீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே இருக்கும். அந்த சேத்துல தான் மீன் பிடிக்க போகிறோம் நாங்கள். தண்ணி இறைச்சி சேத்துல இறங்கி மீன் பிடிக்க போகிறேன். ஆமாம், இந்த இறச்சி ஊத்துறோம் இல்லையா, ஆமாம், இதுல மீன் வரும். பார்த்துக்கு மீன் ஏதாவது வருதான்னு. சரி ஓகே. என் மேலே இறச்சி ஊற்றிட போல இதே நீ. கொஞ்ச நேரம் இறக்கிறதுக்கே வந்து மூச்சு வாங்குது. ஆமா, இறக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டம் தான். அங்கிருந்து தூரம் வந்து ஊத்துறோம்ல, இந்த குட்டை தான் அப்படியே சுற்றி பாருங்க. இதில் தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இறக்கி இறக்கி விரால் மீன் மேலேயே படுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ காட்டுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, கட்டை இல்லை விரால் தான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெரிய விரால் படுத்துக்கிட்டு இருக்கு. பிடிக்கலாம் ஐயா சங்கீதா. 2 விரால் சங்கீதா. அப்படியே தண்ணி இறங்க இறங்க அப்படியே படுத்துனுக்குது சேரும் கண்ணு மாதிரி. 2 விரால் அந்த பக்கம் தலையை வச்சுக்கின்னு ஒன்று பத்துங்குது, இந்த பக்கம் தலையை வச்சுன்னு ஒன்று பத்துங்குது. சூப்பராக பத்துனுக்குது ஃப்ரெண்ட்ஸ் விரால். 2 விரால் பார்த்தாச்சு. மண்ணூரை இறக்கிறதுக்கு ஒரு பலனை கண்ணால பார்த்தாச்சு. அதனால கண்டிப்பா மீன் நம்ம இறச்சதுக்கான பலன் கிடைக்கும். தண்ணி இறக்கி இறக்கி அங்கே பாருங்க, இங்கே ஒரு மீன் இருக்கு பாருங்க. அப்படியே வந்து பாருங்க, இங்கே ஒரு மீன் இருக்கு பாருங்க. இது ஒரு மீன் நல்லா பெரிய விரால் தான் இங்கே பத்துனுக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய விரால் பத்துன்னு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டயர்ட் ஆகிட்டோம் எல்லாரும். தண்ணி ஃபுல்லாக இறங்கிடுச்சு, மீன் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மீனே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். மொண்டு ஊத்துது பக்கத்துல இருந்ததுன்னா ஈஸியா மொண்டு ஊத்தலாம். தூரமா இருக்கிறதுனால எட்டி எட்டி ஊத்த வேண்டியதா இருக்கு. ஆமா, நாக்கு தள்ளிடுச்சு. 1 மாசத்துக்கான எக்ஸசைஸ் இது மாதிரி மீன் பிடிக்கலாம் வந்தா வேர்த்து ஒழுது. இங்க பாருங்க. ஆமா, வெயிட்லாம் டக்குன்னு குறைஞ்சிரும். ஆனா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சேத்துல மீன் பிடிக்கிறது ஜாலியா இருக்கும். ஆமா, அப்படியே மீன் ஃபுல்லா நெளிஞ்சிட்டு வராரு. எல்லாம் கண்ணுக்கு தெரியுது அழகா. மீன் எல்லாம் இப்ப நம்ம குட்டைக்கு வருது. அடுத்து வச்சுக்கிறேன்.
நாங்க இந்த சைடு வந்து தண்ணி இறக்கிறோம், இறக்கி வந்து பாத்தீங்கன்னா மீன் மேல ஏறுது, ஃபுல்லா ஏறி கரை மேல போயிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்க போகுதுன்னு தெரியலண்ணா. ஏவா அந்த பையில குத்து போட்டாப்பா கரையில. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் மேல மேயிறது அப்படி தெரியுது. பேபியா இங்க ஒரு டேங்க் கிளீனர். ஏய் அங்க பாரு சங்கீதா மீனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்துச்சு வா குட்டைக்கு வந்துச்சு மீன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன்லாம் தண்ணி பயங்கரமா ஆட்டம் காட்டுறாங்க. தண்ணி குறை எல்லாம் ஆட்டம் போடுவாங்க. பார்த்து மொண்டு ஊத்த பஸ் தெரியும். அதே விட்டாரு. அதெல்லாம் டேங்க்ல தூக்கி கிடாச்சுங்க வெளில, அது போயிட்டு வராது. மீன் சங்கீதா பிடிச்சிட்டாரு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எகிரி விழும். அங்க போடு, வெளியில போடு, பையில போடு. பயிர் மாமா பை பிடிங்க, பை பிடிங்க. சங்கீதா ஜம்ப் பண்ணி பிடிச்சிட்டாரு. கையால் ஊந்துரும். இன்னும் நிறைய இதே மாதிரி போய் பிடிக்கலாம். அப்படியே வர பிடிக்கலாம். அது ஜாலியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி டேங்க் கிளீனர் பாருங்க, போடுங்க. 10 மீன் 10 போட்டோம். நிறைய மீன் இருக்குது டேங்க் கிளீனர். மீனெல்லாம் வந்து தின்னு அழுகுது. ஆமாம், இங்க வட்டா அவர் அமுக்கிற அப்படியே ஒரே அதான் அப்படி பிடிங்க, தலையை பிடிங்க. ஜிலேபி கண்ட நல்லா ஒரு 2-3 ஜிலேபி கண்ட அந்த ஆடி வந்தது. மேலே ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீன். போடுங்க காட்டுப்பான்னு கீழே போட வச்சிட்டேன். ஜிலேபி மீன் தண்ணி இறக்கி ஃபுல்லாகவே மீன் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துடுச்சு இந்த சைடு. வந்துட்டு பாருப்பா. தேவர் நீ குண்டால பிடிப்பா. வந்துச்சு, மேலே வந்துச்சு. என் காலு கீழே வந்துட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோட காலு கீழே படுத்துங்க பாருங்க. ஓடிடுது வலிக்குன்னு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எகிரி ஓடியாடுதுங்க. பாஞ்சு அங்கே அந்த பக்கம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. மீன் எல்லாம் எங்கே போகிறாங்கன்னே தெரியல. ஒரு பெரிய விரால் மீன் அங்கே பாருங்க பாம்பு மாதிரி போயிட்டு இருக்கு. இங்கே இந்த பக்கம் வந்துச்சு மாமா, இந்த பக்கம் வந்துச்சு. இந்த பக்கம் பாருங்க மீன், அது உள்ளதான் போயிடுச்சு மாமா. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போயிடுச்சு மீன். நல்லா பெரிய விரால் மீன். அங்கே நிறையா இருக்குதுங்க மாமா மீன், எல்லாம் மேலே ஏறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். மீன் நாங்கள் தண்ணியை இறைச்சதுனால மேலே ஏறி வருது பெரிய விரால் மீன். தண்ணி இல்லாத இடத்துலையும் ஏறி வருது. அங்கே இருக்கு பாருங்க மாமா, அது பாருங்க. அதை பாருங்க, 2 மீன் பக்கத்து சங்கீதா, 2 விரால் மீன் பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்கு சங்கீதா. 3 ஆமாம் 3 சங்கீதா. இங்கே எத்தனை வாயா ஏதாவது இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இருங்க ஒன்று தான் பிடிக்கணும் மாமா. நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று தான் பிடிக்கணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன். சங்கீதா இங்கே வா. அவ்வளோதான். காட்டு பை ஏற்றணும். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய விரால். இங்க பாரு சங்கீதா, இன்னும் 2 விரால் படுத்துங்குது. அப்படியா? ஐயோ அது இருக்குதுல பெருசு. ஆமா அப்படியே அம்மா இது வந்துச்சு. அப்படியே தள்ளி இருக்கு இதுல. வாவ் எவ்வளவு பெரிய விரால் மீன் பாருங்க. இந்த மாதிரி மீன் இது வரைக்கும் பிடிச்சதல. எப்படிலாம் ஓடுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன். பார்த்து பிடிக்கவே முடியல, ஓடுது இங்கிட்ட அங்கிட்ட ஓடுது. ஜாலியா இருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு. இங்க பாருங்க இன்னொரு மீன் படுத்துட்டு இருக்கு, அதையும் பிடிக்கணும். அப்பா வந்து வழுக்காத இருக்கிறதுக்கு நானெல்லாம் போட்டு பிடிக்கிறாரு. அதான் அது ஏன்னா எகிருது இல்ல, இது உள்ள போட்டாலே எகிரிடும் போல. அடிக்குது அடின்னு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பையில போட்டுறீங்களா செய்யலா? பிடிச்ச மீனை பையில போட்டுரு. இது உள்ள நிறைய மீன் இருக்கும், எப்படியா இருந்தாலும் சேத்துல இருக்கும். இதே பாரு இங்க ஒன்று பார்த்துங்க பார்த்தீங்களா,
அதே வந்தே பாரு வேட புடியாத விடாத கிறிஸ்டியா ஊச்சி விட்டாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வருதுதான்ப்பா நிறைய அங்கே ஒரு அத்தை பிடிச்சி வச்சுட்டாங்க பாரு டொம்முன்னு அடிக்குது சாக்கு எடுத்துட்டு வந்துடும் இந்த டப்பாலாம் வந்து வேஸ்ட் சாக்குனா அழகா போடலாம் சங்கீதா இறங்கி மீன் பிடிக்க போறாரு ஃபர்ஸ்ட் மீன் இந்த மீன் தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த மீன் பார்த்து பிடிக்கணும் பிடிப்பாரு நினைச்ச சங்கீதா எவ்வளோ பெரிய மீன் ஃப்ரெண்ட்ஸ் இது இங்க பாருங்க சங்கீதா புடிச்சிட்டாரு சூப்பர் மீன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தனா யாரும் ரெண்டு பேரும் விட்டு பிடிக்கிறீங்க அங்க ஒண்ணு பத்துனுக்குதா போடுமா படத்துல காட்டுவாங்க தெரியுமா தீப்பட்டி கனவா மீன் சொல்லிட்டு அதுல இந்த விரல் மீன் தான் வச்சிருப்பாங்க வழிக்கு விழும் அதே மாதிரிதான் உள்ள போய் ஒரு மீன் பூந்து போல அங்கே 3 மீனுக்கு தான் பாரு காட்டுங்க மாமா இருங்க மாமா காட்டுங்க இங்க பாருங்க எப்படி போய் மீன் ஏறின்னு கிடக்குது பாருங்க அங்க ஒண்ணுக்குது 4 மீன் ஃப்ரெண்ட்ஸ் மீன் எல்லாம் சேர்த்து 5 மீன் எவ்வளவு பெரிய பெரிய மீன் எல்லாம் சொறின்னு கிடக்குதுங்க பாத்து இத பாறை எப்படி இருக்குதுன்னு செத்த மாதிரி கிடக்குது அந்த பைய எடுங்க சாக்கு எத்தனை வந்துருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை தான் சரியான மீன் வேட்டை தான் இன்னைக்கு ஆமா செம்ம ஹாப்பி வெறும் குள்ளக்கண்டைய புடிச்சு கடை போனாங்க வந்துட்டு அது பிடிமா 1.5 கிலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மீனா ஜெஷிதா காட்டு இரு இடமே பத்தல பாவற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பையில போடணும் சரியான மீன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு வந்துக்கலாம் போல அவ்வளவுதான் இன்னைக்கு 10 கிலோ மீன் பிடிச்சி போகும் போல நம்ம மீன் பிடிக்கவே இல்ல மேலே கடந்த மீன் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தோம் ஏன்னா இன்னும் சேர்த்த குழப்பி மீன் பிடிச்சோன்னா நிறைய மீன் வரும் எல்லாம் கரையில போய் படுத்துனுது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு மீன் இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா பாருங்க ஒரு சின்ன பை எடுத்துட்டு வந்தோம் சின்ன பையில தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு பை எடுத்துட்டு வந்தோம் அப்புறம் இறக்கிற குண்டான்லயே மீன் போட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா பிடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணோம் அப்படியே சேர்த்து அமிக்கி மீன் பிடிக்கணும் மேலே வந்து ஃபுல்லா நிறைய மீன் வந்து உள்ள இறங்கிடுச்சு சின்ன விரால் மீன் அப்புறம் கெண்டை மீன்லாம் அதெல்லாம் பிடிக்கலாம் சங்கீதா என்ன இந்த குட்டையை விட்டு வர மாட்டேங்க போல ஜாலியா இருக்குது போல இது ஏய் மீன் தேட கிடைச்சிட்டே இருக்கு குட்டி மீன் நீங்க பெரிய மீன் மட்டும் பிடிச்சினாங்க ஃப்ரெண்ட்ஸ் குட்டி மீன்லாம் அங்க பாரு குறவை அதுக்கப்புறம் வந்து சேத்துலதான் ஆரா மீன்லாம் இருக்கு நல்லா பெரிய ஆரா மீன் லாஸ்ட் டைம் அம்மா பிடிச்சாங்க ஆரா மீன் எல்லாமே நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எவ்வளவு தண்ணி இருந்தது சேர்த்த குழப்பி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஜாலியா நல்லா இருக்கு என் ட்ரெஸ் பூரா சேர் ஆயிடுச்சு ட்ரெஸ் பூரா வீணா போச்சு கொலுசு எல்லாம் கலரே வந்து பித்தளை கலர் அப்பவே கொலுசை கழட்டி வைன்னு தானே சொன்னேன் நானு அது சரியாயிடும் அது எனக்கு புது கொலுசு கேடு அது கேள்வி எனக்கு கேட்டேன்னா கெளுத்தி அது கெளுத்தி கொட்டிட்டு போகுது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் நிறைய பிடிச்சிருக்கோம் இந்த வாளியில வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பையில வச்சிருக்கோம் நம்ம வீட்டுல போயிட்டு எவ்வளவு மீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் ஓகே ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீன் பிடிக்கிறது இங்க பாருங்க இது ஃபுல்லா சுத்தி வயல் இதுல போய் போட்டோ பிடிச்சாச்சு வந்து கஷ்டப்பட்டு இதை அறுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இது அறுத்ததுக்கு செம்ம ஒர்த்து வீட்டுல போய் காட்டுவேன் அப்படியே கும்பலாம் அப்படியே பார்த்துட்டு நான் இது மாதிரிலாம் விரால் மீன்லாம் பார்த்ததே கிடையாது என்னாச்செல்லாம் நீ மீன் பிடிச்சிருக்கியா காட்டு எப்படிமா பிடிச்ச நீ அங்க நந்தானா நீ பாத்துட்டா அண்ணா பிடிச்ச நான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா மீன் பிடிச்சி வச்சிருக்காரு தங்க புள்ள ஆமா சின்ன மீன்ல போய்க்கலாம் சரிம்மா பெரிய மீன்ல பிடிச்சா பெரியவங்க போய்க்கணும் சின்ன மீன் சின்ன பசங்க பிடிக்கணும் சின்ன மீன் சின்ன பசங்க போய்க்கணும் குட் கேர்ள் மணி போய் அந்த பையில வை சரிம்மா கொடுமா அப்பா எடுத்துமா வைக்கிறேன் சரிம்மா ஏய் பெரிய ஆறா போல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் இப்ப லாஸ்டா நல்ல பெரிய ஆறா மீன் இதெல்லாம் கையால பிடிக்கவே முடியாது அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருமா எடுத்துட்டு வரேன் நானு
போலாம்னு வாங்க கூட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க பாரு இப்பதான் அன்னைக்கு நாங்க அந்த மீன் போட்டு வந்தேன். மறுபடியும் மீன் நான் பிடிச்சேன். ஆமா ஆறா மீனா அது? அது வராது. ஆறாதான் அது. அப்படியே அல்லுமா. அப்படியே சேத்தோட போடு. நாரை மீன் மட்டும் பிடிக்கவே முடியாது, சேத்துல தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலா சின்ன சேத்து குழப்பி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா கொஞ்ச நேரம் விட்டனா வச்சுக்க, அந்த தண்ணி தெளியுதுல்ல, அதுல அந்த தலையை தூக்கிட்டு மீன் மட்டும் அப்படியே தெரியுது தனியா. அப்படியே கை வச்சாலே மீன் பிடிச்சிடலாம். அப்பா மீன் பிடிச்சிட்டு வந்தாச்சு. இருக்குது மாமா. கால் சுடுது. மீன் பிடிச்சிட்டு இந்த காட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே வந்து பார்த்தோன்னா 1/2 மணி நேரம் கிட்ட ஆகுது. இங்க பாருங்க எவ்வளோ சேரு. அதுக்கு தான் வேலை கருப்பு சட்டை போட்டுன்னு வந்தேன், ஒன்றும் தெரியக்கூடாதுன்றதுக்காக. அவ்வளோதான், கிளம்பலாம் வீட்டுக்கு. தண்ணி அங்கே இறச்சுன்னா அங்கே மோட்டரில் குளிச்சுட்டு போகலாம். சரிதா ஃப்ரெண்ட்ஸ், மீன்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே சுற்றி இருக்கு. தண்ணி ஊற்றிடாது உயிரோட தான் இருக்குது. அன்னக்குண்டால போட்டு வைக்குமா, சரியா இருக்கும். இது எல்லாமே குட்டி மீன். குட்டி மீன் பேரோட இருக்கு. பேர்லாம் அழைச்சிட்டேன், தண்ணி எடுத்து காட்டுற பாருங்க. இதுலயுமே பெரிய மீன்லாம் இருக்கு. இதுல வந்து கலப்பு மீன் எல்லாமே இருக்கு. ஜிலேபி அப்புறம் குறவன்னு சொல்லிட்டு இதுல வெறும் விரால் மீனா இருக்கு. சீதா, நம்ம பிடிச்ச அந்த மீன் பார்க்கலாமா? எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சிருக்கேன். இதுதான் நம்ம பிடிச்சிட்டு வந்த மீன். இங்க பாருங்க, பெருசு நல்லா. இங்க பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய மீன் பிடிச்சிருக்குன்னு. வலையில எல்லாம் இந்த மீன் வந்து சிக்கும், வலையில சிக்கும், மீன் தூண்டில் போட்டு பிடிக்கலாம். ஆனா கையாலே சேர்த்து குழப்பி பிடிச்சா வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சேத்துல மேலே படுத்துட்டு இருந்தது. சூப்பரா மீன் பிடிச்சிட்டோம். சூப்பரா ஒரு மீன் ஒரு 3/4 கிலோ இருக்கும், 1 கிலோ 1 கிலோ கூட இருக்கும். 1 கிலோ வேற லெவல் மீன். குட்டி மீன், விரால் மீன் எல்லாமே இதுல இருக்கு. இதுலயுமே பெருசு பெருசா மீன் இருக்கு. 1 கிலோ வேற லெவல். சூப்பரா புஷ்ணு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க மாமா, வேற லெவல் இல்ல? இது மாதிரி நாங்க ஆத்துல பிடிச்சதே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே ஆத்துல வந்து மேக்சிமம் ஜிலேபி கண்டை, அப்புறம் குள்ளக்கண்டை மீன், கெளுத்தி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன மீன் நிறைய இருக்கும். ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா விரால் மீனுமே பிடிச்சிருக்கும். அது 2 தான் பிடிப்போம். அது மாதிரி இந்த டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீன் கிடைச்சது. அவ்வளவுதான் மீன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளீன் பண்ணலாம். ஓகே.